அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஃபான் ஃபமர் அல்ஹம்துலில்லாஹ். அழகான முறையிலே நம்மை எல்லாம் ஈமான் இஸ்லாத்தை தந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளாக, முஸ்லீம்களாக, ஈமான்தாரிகளாக நம்மளை எல்லாம் ஆக்கி அல்லாஹ் ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடனும் இவ்வா செய்யக்கூடிய அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக நம்மளை எல்லாம் ஆக்கியிருக்கானே. அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏராளமான இடங்களில் புயல் மல்லத்தில், குறிப்பாக இலங்கையில் சுற்று வட்டாரங்களில் கடலோர பகுதியெல்லாம் தமிழ்நாடு பருவமழை, தமிழகத்தில் பருவமழையின் காரணமாக ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு ரெட் அலர்ட்டுகளை கொடுக்கப்பட்டு எல்லோரும் அந்த வெள்ளத்தில் பிரளயத்தில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்பவும் கவலையாக இருக்குது. அல்லாஹுவே அது மாதிரி உண்டான புயல் வெள்ளங்கள் இருந்து அல்லாஹ் நீ பாதுகாப்பு செய்வாயாக, மக்களை நீ பாதுகாப்பு தருவாயாக. எங்கே மழை பெய்யணுமோ அங்கே மழையை கொடுத்து ஆபத்தான மழையிலிருந்து அல்லாஹுவே எல்லா மக்களையும் நீ பாதுகாப்பு செய்ய வேண்டும். எல்லா உயிரினங்களுக்கும் நீ பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாய். அல்லாஹுவே உன்னுடைய செயல், உன்னுடைய கதா கதிர் அல்லாஹுவே அந்த மாதிரி உண்டான பாதிப்பில் இருந்து எத்தனையோ வீடுகள், எத்தனையோ நகரங்கள், ஊர்கள் அழிக்கப்பட்ட நிலையில் நம்மளால பார்க்குறோம். அப்படிப்பட்ட சோகமான புயல், வெள்ளம், பருவமழை, புயல் மழை அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பு தருவாயாக. அல்லாஹுவே அப்படிப்பட்ட சோதனையிலிருந்து எல்லாம் நீ பாதுகாப்பு செய்வார் ரஹ்மானே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, நாமெல்லாம் சர்வசாதாரணமான முறையிலே ஒருத்தரை கேலி செய்வது, கிண்டல் அடிப்பது, சிரிப்பதற்காக வேண்டி, பொழுதுபோக்குக்காக வேண்டி ஒருத்தரை கேவலப்படுத்துவது உண்டான ஒரு தண்டனை பற்றி தான், அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைவருடைய அனைத்து துவாக்களையும் தேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானா. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். வகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் وما أدراك ما ليلة القدر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியுள்ள கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையினால் அல்லாஹ் நம்மளை எல்லாம் அழகான முறையிலே தினசரியான முறையில் ஒரு வீடியோக்களை சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சதை போன்று தினசரியான முறையில் நீளமான ஆயுள் தந்து இது மாதிரி உண்டான நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லக்கூடியவங்களாகவும் நம்ம கேட்கக்கூடியவங்களாகவும் அல்லாஹ் நம்மளை ஆக்கி உரிவானா. இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, நாம் எல்லாம் கேலி செய்யக்கூடிய, கிண்டல் அடிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒருத்தர் வருகின்றார்கள், கொடுத்து வருகின்றார், அவனை பார்த்து நம்ம கேலி செய்கிறது, அவனை பார்த்து நம்ம சீர்ப்பதற்காக வேண்டி ஏதோ ஒன்று நம்ம கிண்டல் அடிப்பது. அவன் மனசு எவ்வளோ நோகும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம அது பாதிக்கப்பட்டிருந்தா, நம்ம சின்ன வயசில் நம்ம எல்லாம் அது பாதிக்கப்பட்டிருந்தா நம்மளை பற்றி கேவலமாக பேசி நம்ம எவ்வளோ மனசு நமக்கு எவ்வளோ நம்ம அந்த கவலையாக இருந்திருப்போம். அந்த நேரத்தில் நம்ம யார்கிட்ட போய் முறையிடுவோம். அப்போ அப்படிப்பட்ட உண்டான உங்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய தண்டனை என்னன்னு சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருகின்றார்கள், இன்னல் முஸ்தஹ்ஸீன பின்னாஸ். மக்களே, நீங்கள் கேவலப்படுத்தக்கூடியவங்களை, கேலி செய்யக்கூடியவங்க, கிண்டல் அடிக்கக்கூடியவங்களை நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அது இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டாக இணையதளங்களில், சோசியல் மீடியாக்களில் அதிகமாக லட்சக்கணக்கான மக்களை வியூஸு வாங்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்வையாளராக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான வீடியோக்களை அதை அந்த மியூசிக் போட்டு அந்த ஒவ்வொரு கிழுக்காக மாற்றி செட்டப் பண்ணி அதை கேவலப்படுத்தி போட்டு ஏராளமான மக்கள் பார்த்து அவங்களுக்கு அதிகமான
பார்வையாளர் கிடைப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி நான் செயலை செய்யக்கூடியவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்னல் முஸ்தஹ்ஸீன பின்னாஸ், மக்களை கேலி செய்யக்கூடிய கிண்டலிக்கக்கூடிய அந்த செயல் இருக்கிறதே, அந்த செய்யக்கூடியவங்களே யுஃப்தஹு பாபுல் ஜன்னா, ஒரு வாசல் பக்கம் அவங்க ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடுவான். ஒவ்வொரு கதவாக திறக்கப்பட்டு, ஒவ்வொரு சொர்க்க கதவாக திறக்கப்பட்டு அங்கே கூப்பிடுவான்ல, ஹலும்ம ஹலும்ம, வாங்க வாங்க, இந்த வாசலுக்கு வாங்க, இந்த வாசலுக்கு வாங்க அப்படின்னு உள்ளே வருவாங்க. அப்புறம் உகுலிக்க தூன, அப்புறம் இன்னொரு வாசலுக்கு கொண்டு விடுவாங்க, இன்னொரு வாசல், இன்னொரு சொர்க்கம், இன்னொரு சொர்க்கம், இப்படி ஒவ்வொரு சொர்க்கமாக அவங்கள அலக்கடிக்க விட்டு கடைசியில் அவங்கள எங்கே போவாங்கன்னு சொன்னால் சும்மா யுஃப்தா குலகு பாபு நாகரனார், வேறொரு இடத்தின் பக்கம் அவங்களை வாசலை திறந்து வைக்கப்பட்ட அந்த சொர்க்கம் பக்கம் போவாங்க. அதுதான் நரகமாக மாறிவிடும், நரகத்துக்கு போய் விடுவாங்க என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நம்ம எல்லாம் கிதாபுகளை நம்ம இமாம் பெருமக்கள் எழுதியிருந்தாருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு தண்டனை பாருங்க. அல்லாஹ் ஜல்லஷானுடைய தண்டனை, அதாவது சர்வசாதாரணமாக நினைக்கிறோம், சர்வசாதாரணமாக கிண்டல் அடிக்கிறோம், சர்வசாதாரணமாக கேவலப்படுத்துகிறோம், சர்வசாதாரணமாக சிரிப்பதற்காக வேண்டி ஒருத்தரை இயலாதவங்களை அவங்க வந்து ஒரு மாதிரியாக இருக்கிறவங்கள ஒரு மாதிரி இருக்கிறவங்கள நம்ம கிண்டல் பண்ணி சபைக்கு மத்தியிலே அவங்கள வந்து கேவலப்படுத்துவது அல்லாஹ்வுடைய தண்டனை. மக்களே, சகோதரர்களே, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அவங்களுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி உண்டான மக்களுக்காக வேண்டி அவ்வளோ நாளை மறுமையில் கேவலப்படுத்துகின்றான். நாளை மறுமையில் இந்த மாதிரி உண்டான கேவலப்படுத்தக்கூடியவங்களை நாளை மறுமையில் அவங்களுக்கு உண்டான தண்டனை என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு சொர்க்கத்தின் பக்கம் அவங்கள கொண்டு போகிறாங்க, அப்புறம் வெளியே அனுப்புகிறாங்க, கொண்டு வராங்க வெளியே அனுப்புகிறாங்க. கேவலப்படுத்தக்கூடிய தண்டனை சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி கொண்டு போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார் இடத்துல அவங்களுக்கு தண்டனை எப்படி கொடுக்குறான்? சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி போக வச்சு அவங்கள வெளியே வர வச்சு கடைசியில் அவங்களுக்கு கொண்டு எங்கே தள்ளுறான்? நரகத்திற்கு கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டு விடுகின்றான். நஅஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஈமான்தாரிகளே, தொழுகக்கூடியவங்களே, முஸ்லீமானவங்களே, நீங்களாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாமும் மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க செய்கிறாங்க, மற்றவங்க காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான செயல்களை செஞ்சு மிக மோசமான ஒரு நரகத்தின் பக்கம் போகக்கூடிய அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகக்கூடிய நிலைமை நம்ம ஆகக்கூடாது. அது வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவதே இல்லை. ஒருத்தர் கேவலப்படுத்துவது, ஒவ்வொரு சிரிப்பு கட்டுக்காக வேண்டி அவங்கள வந்து நம்ம என்ன செய்வது, கேலி செய்வது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். நம்ம விரும்புவோமா? நம்மளை ஒருத்தர் கேவலப்படுத்தினா, நம்மளை ஒருத்தர் கேலி செய்யினா நம்முடைய உள்ளம் எவ்வளவு கவலைப்படும். சோதரர்களே, ஈமான்தாரிகளே, முஸ்லீம்களே, மக்களே, நம்மளை ஒருத்தர் கேவலப்படுத்தினா, நம்மளை ஒருத்தர் கேலி செஞ்சா நம்முடைய உள்ளங்கள் எப்படி வேதனைப்படும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதிகமான மக்களை நம்ம வந்து வீடியோக்களில் போடாமல், நம்ம மக்களை மத்தியில் கேவலப்படுத்தாமல், அது ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியில், காலேஜுகளில், யூடியூப் சேனல்களில் ஏராளமான வியூஸ் கிடைப்பதற்காக வேண்டி இப்படி செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய சர்வசாதாரண செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் இருக்கிறதே, அது நரகத்துக்கு தான் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்பு செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு அற்பமான சொற்பமான நம்ம அறியாதவங்களாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் அறிந்து அந்த பாவத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்து மோசமான நம்முடைய அந்த கிண்டல் கேலி, ஒருத்தரை வந்து நம்ம வந்து அவங்களை கிண்டல் அடிப்பது, கேலி செய்வது, அவங்கள வந்து சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டி சில விஷயங்களை நம்ம வந்து பேசி அவங்கள மனசை நோக்கடிக்கிறது, இந்த செயலெல்லாம் அத்தனையும் நம்ம விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டிய நம்முடைய உள்ளங்களை நோவாத, உள்ளங்களை காயப்படுத்தாத அழகான முறையிலே இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அந்த இஸ்லாம், அல்லாஹுடைய மார்க்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கை, அத்தனையுமே அழகான வாழ்க்கை நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும். ஒருத்தர் அழகான முறையிலே உள்ளவர்றார் உள்ள வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவர் சொர்க்கவாதின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு நன்மாயிரம் சொல்றாங்க. நன்மாயிரம் சொல்லப்பட்ட அந்த சொர்க்கவாதியை இவங்கெல்லாம் என்ன, இவங்கள்ட்ட என்ன இருக்குது, இந்த நபர்கிட்ட, இந்த தோழர்கிட்ட என்ன நற்குணம் இருக்கிறது அப்படின்னு
அவங்க விருந்தாளிய போய் அந்த வீட்டில் நீளமான சம்பவம், பெரிய சம்பவம், ஹதீஸ். அப்போ அந்த வீட்டில் உட்கார்ந்து அவங்க பார்க்குறாங்க, அந்த தோழர் எப்போதும் உள்ள மாதிரியான தொழுகைகளை விவாதத்துகளை செஞ்சுட்டு நம்ம செய்கிற மாதிரி அவரும் செய்கிறாரு. அப்போ செஞ்சுட்டு கேட்குறாங்க, நீங்கள் என்ன பெருமனா சரதாரிசனம் உங்களுக்கு சொன்னாங்களே, சொர்க்கவாதின்னு சொன்னாங்களே, அது என்ன ஸ்பெஷலாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன இபாதத் செய்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அந்த தோழர் நபி தோழர் சொல்லுகிறார். நபி தோழர் சொல்லக்கூடிய அந்த சொல்லுதான் மிகப்பெரிய பாயிண்ட். அதாவது எங்கூட இருந்தீங்கள்ல, பார்த்தீங்கள்ல, அதாவது யாரை பற்றியா நான் சொன்னனா, யாரை பற்றியாவது பேசுனா, யாரை பற்றியாவது கேவலப்பட்டு நான் சொல்லனா, யாரை பற்றியாவது நான் வந்து போராமப்பட்டனா, கேலி செஞ்சனா, இல்லை அவங்கள பற்றி புறம் பேசுனா, பார்த்தீங்களா இல்லையல்ல, அதுதான் நான் என்னுடைய சிறப்பம்சமான வாழ்க்கை அப்படின்னு எடுத்து காட்டுகிற அந்த தோழர். அப்போ என்ன புரிகிறது, என்ன தெரிகிறது? நம்ம பிறரை, நம்ம ஒருத்தரை குறை சொல்லுவது, ஒருவரை பற்றி நம்ம கேலி செய்வது, சிரிப்பு காட்டுவது, அவங்க உள்ளத்தை நம்ம என்ன செய்வது, நம்ம வந்து காயப்படுத்துவது, இதிலிருந்தெல்லாம் விடைவிட்டு நல்ல உள்ளங்களாக வாழ வேண்டும். சமூகத்திலே நல்ல மனிதராக அந்த இடத்துல நம்ம அமைதி காக்க வேண்டும். அது தெரியாதவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஈமான்தாரிகளாக, முத்தகீங்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.